எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, மீன ராசிக்காரங்களுக்கு மார்ச் 2026 உடல் ரீதியா மன ரீதியா எப்படி இருக்குங்கிறத பத்தி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த நீர் தத்துவம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த தத்துவத்தின்படி பார்க்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்குள்ள நிறையவே உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து அரவணைச்சிட்டு போவாங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி போவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எல்லாரையும் பற்றி கவலைப்படுறது. அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இந்த விஷயத்துக்காக கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு அதிகமாக கஷ்டப்படுறவங்க இந்த மீனராசிக்காரங்க தான். அதை வந்து குறைச்சிக்கணும். அவங்கவுங்க பிரச்சனைகளுக்கு ஏன்னா அவங்க தான் காரணமாக இருப்பாங்க. அதை அவங்க உணராமல் இருக்கிறதால தான் அவங்க அந்த பிரச்சனைக்கு உள்ளாகி கஷ்டப்படுறாங்க. அதை வந்து எடுத்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் அதை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருக்கும். இப்போ கவலைப்படாமல் இருக்கிறதால என்ன ஆகும்னா, உங்களுக்கு உடல்நிலை வந்து ஸ்மூத்தாக போகும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதத்தில் 2 விதமான பிரச்சனை அதிகமாக வரும். வாதம் சார்ந்த பிரச்சனை, கபம் சார்ந்த பிரச்சனை. வாதம்ங்கிறது எப்படின்னா, உடம்ப 3 பிரிக்கிறாங்க சித்த மருத்துவத்தின்படி: வாதம், பித்தம், கபம். இப்போ வாதம்ங்கிறது தொப்புளுக்கு கீழே இருக்க பகுதிகள். அதே போல் கபம்ங்கிறது வந்து இந்த இடத்துல கழுத்து பகுதிகள். கழுத்துல இருந்து தலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா கபம் சார்ந்த பகுதிகள் தான். அப்போ அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன வரும்? முட்டி வலி வரும், கால் பாதத்தில் வந்து எரிச்சல் வரும், பித்த வெடிப்பு வரும். இது மாதிரி அலைச்சல் அதிகமாக இருக்கிறதால உடம்பு சூடாகும், தலைவலி வந்து வரும், கண்ணில் பார்த்தீங்கன்னா எரிச்சல் இருக்கும், சைனஸ் பிரச்சனைகள் வரும், தொண்டை கட்டின மாதிரி இருக்கும், த்ரோட் பெயின். இது எல்லாமே வரக்கூடியது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. தைராய்டு பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ தைராய்டு பிரச்சனை வந்தவங்களுக்கு அக்குப்ரெஷர் பாயிண்ட் வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அதான் 2 சுண்டு வரலும் மோதிரக்கும் நடுவில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து அழுத்தம் தரலாம். 50 முறை பண்ணணும், இல்லாட்டி 1 நிமிடம். இந்த இடத்துல அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து கட்ட விரலுக்கு இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விடணும். இது வந்து ஒரு 50 முறை பண்ணலாம். இந்த மாதிரி 2 விதமான அழுத்தத்தை 2 கையிலையும் பண்ணணும். காலை மாலை பண்ணால் ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த நீர் தத்துவம் மீனராசி இருக்கிறதால அங்கே தண்ணி பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும். காலையில் இருந்து வெறும் வயிற்றுல ஒரு 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். முதல்ல ரொம்ப கடினமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். வாட்டர் பேலன்ஸை வந்து கொண்டு வரதுக்கான முத்திரை வந்து வருண முத்திரை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பயன்படும். அது என்னன்னா, இந்த சுண்டு வரலும் கட்டை வரலும் பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கணும். இதான் வந்து வருண முத்திரை. 2 கையிலையும் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த வருண முத்திரை பண்ணீங்கன்னா உடம்புல நீர்ச்சத்து சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கி வாட்டர் வந்து பேலன்ஸாக இருக்கும். அப்போ கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். அதற்கு தேவையான நீர் காய்கறிகள் எடுத்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு மீனராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, வாதம் சார்ந்த பிரச்சனைகள் மிக முக்கியமாக அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின் வந்து அவங்களுக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நல்லெண்ணெய் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக பாதத்தில் தடவிட்டு தூங்க போகலாம். இன்னொன்று அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் பெயினுக்கு இன்னொரு விஷயம் எப்படி பயன்படுத்தலாம்னா, வீட்டிலேயே செஞ்சுக்கிறது. இந்த கல்லுப்பு எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு மிதமான சூடு வந்த பிறகு 2 காலையும் அந்த ஒரு தண்ணியில் வந்து வைக்கணும். அது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். சில பேர் பாத எரிச்சல் இருக்கும், கணுக்காலில் வந்து வலி இருக்கும், பித்த வெடிப்பு வரும். இது எல்லாத்துக்குமே வந்து அந்த உப்பு நீர் கலந்த பாத குளியல் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாகவே பயன்படும். இந்த மீனராசிக்காரங்க எந்த மாதிரி உணவு எடுக்கக்கூடாதுன்னா, அதிகப்படியாக டீ காஃபி, அதே போல் முட்டை எடுக்கக்கூடாது, பிராய்லர் சிக்கன் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்டைஜஷன் வந்து கொண்டு வரும். தயிரை அப்படியே சாப்பிடக்கூடாது, மோராக தான் சாப்பிடணும். நெய் எடுத்துக்கலாம். இந்த பேக்கெட் பால் போடப்பட்ட டீ காஃபி அதிகமாக குடிக்கக்கூடாது. பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ எதை எடுக்கலாம்னா, டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் எடுக்கலாம், ஒரு கேரட் எடுக்கலாம், அருகம்புல் சாறு தொடர்ந்து குடிக்கலாம், பீட்ரூட் எடுக்கலாம், மாதுளம் பழம் எடுக்கலாம். இதெல்லாம் மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. முத்திரைகள் பண்ணலாம். ஆசனங்களில் பார்த்தீங்கன்னா தாடாசனம், தனுராசனம், சூரிய நமஸ்காரம்,
அதே போல் பிரீத்திங் எக்ஸசைஸ், கபாலபத்தி, நாடி சுத்தி பிராணாயாமம், இது எல்லாம் தகுந்த யோகா ஆசிரியரோட மேற்பார்வையில் நீங்கள் பண்ணீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரங்க உணவுல கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று உப்பு, புளி. இது என்ன பண்ணுதுன்னா, புளி வந்து ரத்தத்தை போய் பாதிக்குது, அதே போல் இந்த உப்பு வந்து கிட்னியை போய் பாதிக்குது. அப்போது உடம்புல அதிகப்படியான வீக்கம், மிக முக்கியமாக இந்த கால் பாதத்தில் வரக்கூடிய வீக்கம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு உப்பு குறைச்சாலே போதும். உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக இந்து உப்பு பயன்படுத்தலாம். அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி புளிக்கு பதிலாக எலுமிச்சை பழத்தில் இருக்க புளி, தக்காளியில் இருக்க புளி, மாங்காய் அது சேர்த்துக்கலாம். இது மாதிரி புளியை வந்து நீங்கள் வந்து மாற்றி இது மாதிரி புளிப்பு சுவை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 விஷயத்த வந்து மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு கசகசா கலந்த பாலை வந்து குடிச்சிட்டு வரலாம். ஆயில் பாத் வந்து எடுக்கணும். மீன ராசிக்காரங்கள் உஷ்ணம் அதிகமாக ஆகிறதால வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை, சனிக்கிழமை, பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த நாட்கள் வந்து எண்ணெய் குளியல் கண்டிப்பாக தேவை. எல்லாரையும் பற்றி கவலைப்படுறத குறைச்சிக்கிட்டாவே மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் மிக சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.